वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இனியும் 4-5 நாள்ல கௌர பூர்ணிமா, சைத்தன்ய மகாபிரபுவுடைய அவதார தினம். ரொம்ப சிறப்பான விஷயம். இன்னைக்கு மகாபிரபுவும் திரு ராமானந்தராயரும் பேசிக்கொண்டதன் சாரத்தை பற்றி பார்க்க போறோம். மகாபிரபு சில விஷயங்கள் ரொம்ப விசேஷமாக செய்திருக்கிறார். ஒன்று, அவர் எந்த விதமான புத்தகங்களும் எழுதவில்லை. அவர் எந்த விதமான குறிப்பிட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கொள்கை, ஒரு செய்தி, ஒரு கருத்து அப்படி தரல. அவர் முழுமையாக தந்தது 8 ஸ்லோகங்கள் மட்டும்தான். அதை சிக்ஷாஷ்டகம் என்று சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் கீர்த்தனை 2 விதமா செஞ்சிருக்கிறார். ஒன்று, தினமும் பொதுமக்களுக்காக ஒரு கீர்த்தனை. அப்புறம் தூய பக்தர்களை தனிப்பட்ட இடத்துல, பொதுமக்கள் வராத இடத்துல ரகசியமாக கீர்த்தனை. இப்படி 2 விதமா கீர்த்தனை செஞ்சிருக்கிறார். தத்துவங்கள் ரொம்ப விரலால் எண்ணக்கூடிய சில பக்தர்கள் கிட்ட மட்டும்தான் அவர் தத்துவம் பேசியிருக்கிறார். ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, சார்வபூம பட்டாச்சாரியர், ராமானந்தராயர், அப்படி கொஞ்சம் குறிப்பிட்டவர்கள் கிட்ட மட்டும் அவர் தத்துவம் பேசியிருக்கிறார். மகாபிரபுடைய தென்னிந்திய பயணம் 48 வருடம் தான் அவர் பூமியில இருந்திருக்கிறார். ரொம்ப குறைவான காலம், 48 வருடம். இதுல 24 வருடம் அவர் ஜெகநாத் புரியிலேயே செலவழித்திருக்கிறார். வெகு காலம் ஜெகநாத் புரியில தான் அவர் தங்கி இருக்கிறார். 6 வருட காலம் தென்னிந்திய பயணம் செய்திருக்கிறார். அந்த பயணத்தின் போது ஆந்திர மாநிலத்தில் அவர் சந்தித்த ஒரு மாபெரும் பக்தர் தான் ராமானந்தராயர். ராமானந்தராயர் பிரதாபருத்ர மகாராஜாவுடைய மந்திரி. அவரை சந்திச்சிருக்கிறார். இவர் தன்னுடைய பயணத்தின் போது பகவானையே நினைச்சு நாம ஜபம் செய்து செய்து பயணம் செய்யும் போது எங்க பார்த்தாலும் அவருக்கு கிருஷ்ணரின் நினைவுகள் தான் வரும். சைத்தன்ய மகாபிரபு ஒரு தூய பக்தர் எப்படி இருப்பார் என்பதை தன் வாழ்நாளில் காண்பித்து கொடுத்திருக்கிறார். யோமாம் பஷ்யதி சர்வத்ர சர்வம் ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. அர்ஜுனா, ஒரு தூய பக்தர் எந்த திசையில பார்த்தாலும் என்னைத்தான் அவர் பார்க்கிறார். எந்த கோணில எந்த இடத்துல பார்த்தாலும் என்னைத்தான் அவர் வழிபடுகிறார்.
எனக்கு அவர் ஒருபொழுதும் நஷ்டமாவது கிடையாது, அவருக்கும் நான் நஷ்டப்படுவது கிடையாது. தூய பக்தர்கள் எல்லா இடத்திலையும் பகவானே பார்த்துக்கொண்டு, எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு பகவானத்தை. அதனாலதான் உத்தம அதிகாரிகளுக்கு தூய மிக உயர்ந்த பக்தர்களுக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க யாரை பார்த்தாலும் பகவானுடைய அம்சமாகத்தான் பார்ப்பார்கள். இப்போ ஒரு மதுபானம் சாப்பிடக்கூடியவன், ஒரு கொலையாளி, ஒரு கொள்ளையடிப்பவன், பாவச் செயல்களை செய்பவனை பார்த்தா கூட தூய பக்தர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பாவியுடைய இதயத்தில் இருக்கிற பரமாத்மாவைத்தான் தெரியும். அதனால அவங்களுக்கு என்னன்னா, யாரை பார்த்தாலும் பகவானுடைய அம்சமாக இருக்கும், பகவானுடைய இதா இருக்கும். அதனால அவங்களுக்கு அவங்க கிட்ட போய் பிரச்சாரம் பண்ண முடியாது. மத்தியம பக்தர்கள், இடைநிலை பக்தர்களுக்கு மட்டும்தான் பிரச்சாரம் செய்ய முடியும். ஏன்னா அவங்க சரி எது, தவறு எது, உயர்ந்தவன் யார், தாழ்ந்தவன் யார் என்ற வேறுபாடை பார்க்க முடியும் அவர்களுக்கு. அதனால அவங்க பிரச்சாரம் செய்வாங்க. தூய பக்தருக்கு பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா அவர் யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரின் அம்சமாகவே பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படியே அவங்க நாமத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது உடனே கண்ணிலிருந்து தண்ணி வந்துடும். அவங்களுக்கு மெய் சிலிர்த்து போக அவங்களால பேசக்கூட முடியாது. கிருஷ்ணரை நினைத்து அப்படியே அவங்க வேற ஒரு நிலையை அடைஞ்சிருவாங்க. அந்த ஒரு தூய பக்தனின் அவன் எப்படி இருப்பான், எதை செய்வான் என்பதைத்தான் சைத்தன்ய மகாபிரபு தன் வாழ்நாளில் காண்பித்து கொடுத்தார். அப்ப அவருடைய பயணத்தின் போது பல இடங்கள்ல பகவானை பற்றி நினைத்து பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து மயக்க நிலையை அடைந்து விடுகிறார். அப்படி அவருடைய தென்னிந்திய பயணத்தின் போது ஒரு பூங்காவனத்துல கிருஷ்ணரை பற்றியே நினைத்து சைத்தன்ய மகாபிரபு மயக்க நிலையை அடைந்த பொழுது காவல்காரர்கள் பார்க்கறாங்க, இது யாருப்பா இப்படி மயங்கி கிடக்குறாங்க? ஆனா ஏதோ உயர்ந்தவரை போல இருக்க, முகமெல்லாம் இப்படி ஜொலிக்கிறதே, தேஜஸ், காந்த சக்தி. உடனே சென்று மந்திரியான ராமானந்தராயரை அழைத்து வருகிறார். ராமானந்தராய்க்கு பார்த்த உடனே தெரிந்து விட்டது இவர் சாதாரண மனிதர் கிடையாது. ஏன்னா கைகளெல்லாம் கால் முட்டி வரை நீளமாக இருக்குமா, தங்கத்தின் நிறத்தில் அவதாரம். அப்படி அவர் மகாபிரபுக்கு பணிவிடை செய்கிறார். மகாபிரபு சொல்றாரு, உன்னை பார்ப்பதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். ராமானந்தராய் ஒரு மிக உயர்ந்த பக்தர், மந்திரி. அப்ப ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள். இந்த உலகத்திலேயே உயர்ந்தது எது அப்படின்னு மகாபிரபு கேட்கிறார். உடனே ராமானந்தராய் சொல்றாரு, மனிதர்கள் பூரா அவங்களுடைய புலன்களின் திருப்திக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பணம் சம்பாதிப்பது, உணவை தேடிக்கொள்வது, குடும்பத்தை வளர்த்துவது, இந்த மாதிரி சுயநலமான புலன்களை திருப்திப்படுத்தும் செயல்களில் இந்த உலகத்தார் ஈடுபட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு மனிதன் தன் வர்ணாசிரம கடமையை செய்து கொண்டே பகவானுக்கு தொண்டு செய்கிறாரோ அவர்தான் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிச்சுக்கணும். இது இன்றைய நம்ம பேசுறது விஷயம் பூரா தத்துவமாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறார்கள். இப்போ முதல்ல என்ன கேட்கிறார், உயர்ந்தவர்கள் யார், உயர்ந்தது எதுன்னு கேட்ட உடனே ராமானந்தராயர் சொல்றாரு, உலகத்துல பூரா பாவச் செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நடுவுல சிலர் வர்ணாசிரமம், பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தி, சந்நியாசி, இப்படி 4 வர்ணங்கள், 4 ஆசிரமங்கள் இருக்கு. அதை தெரிந்து கொண்டு தன்னுடைய வர்ணம் எது, தன்னுடைய ஆசிரமம் எது என்று புரிந்து கொண்டு
அதன் கடமைகளை செய்த வண்ணமே பகவானுக்கு தொண்டு செய்பவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்றார். பிராமணனாக இருந்தால் பிராமணனுடைய கடமையை செய்து கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்வது, சத்திரியனாக இருந்தால் சத்திரியனுடைய கடமையை செய்து கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்வது, ஒரு வியாபாரி தன் கடமையை செய்து கொண்டு பகவானுக்கு தொண்டு செய்வது. அத முழுசா பொறுமையா கேட்டுக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நீ சொன்னது நல்ல விஷயம்தான் ராமானந்தா, ஆனா இதை விட உயர்ந்தது நீ ஏதாவது சொல் அப்படின்னு கேட்கிறார். உடனே ராமானந்தராயர் சொல்றார், பகவானுக்காக பக்தி செய்வது, அந்த பக்தி செய்து கொண்டே அவர்களுடைய திருப்தி, அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வது. இப்ப நம்மெல்லாம் பார்த்தோம்னா பகவானுக்கும் பக்தி செய்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள வேற ஆசையும் இருக்கும் நமக்கு. எப்படியாவது வீட்டை கட்டி முடிச்சிடணும், சம்பள உயர்வு வேண்டும், மகனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும், அது வேணும், நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள இருந்தாலும் நம்மளும் பக்தர்கள் தான். ஏன்னா பகவானுக்காக தொண்டு செய்கிறோம், நாம ஜபம் செய்கிறோம், இப்படியெல்லாம் செய்யலாம். இவர்கள் மிஸ்ர பக்தர்கள், கலப்படமான பக்தர்கள், இவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு மகாபிரபு கிட்ட ராமானந்தராயர் சொல்றார். உடனே மகாபிரபு, கரெக்ட், அது ரொம்ப நல்ல விஷயம், ஆனா இதை விட உயர்ந்தது நீ ஏதாவது சொல்லு. அப்போ ராமானந்தராயர் சொல்றாரு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பகவானுக்கு செடியாகவோ மரமாகவோ எப்பவுமே தொண்டு செய்து கொண்டிருப்பது, கலப்படம் இல்லாமல், எதுவுமே எதிர்பார்க்காமல், பௌதீக ஆசைகள் எதுவுமே இல்லாமல் செய்வது. உடனே மகாபிரபு, கரெக்ட் தான், ஆனா இதை விட உயர்ந்தது என்ன? உடனே அடுத்தது அவர் சொல்றார் ராமானந்தராயர், ஒரு சேவகனாக, தாசனாக பகவானுக்கு தொண்டு செய்வது. எப்படி ஹனுமான் செய்தாரோ, எந்த விதமான எதிர்பார்ப்பும் பகவானிடம் இருந்து இல்லை, ராமர் கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தாசனாக 24 மணி நேரமும் சேவை செய்து கொண்டே இருந்தார். மகாபிரபு சொல்றார், இதை விட உயர்ந்தது எது? நண்பனாக, எப்படி அர்ஜுனன் நண்பனாக உதவி செய்த பகவானுக்கு தொண்டு செய்தார், அதுதான் ஒருபடி தாசனை, ஹனுமானை விட ஒருபடி உயர்ந்தது அர்ஜுனன், நண்பனாக இருந்தார். இல்லப்பா, இதை விட உயர்ந்தது ஏதாவது சொல்லு. வசுதேவரும் தேவகியும் யசோதா தாயும் நந்தகோபரை போல பெற்றோர்களாக, ஒரு குழந்தையை பத்தியே 24 மணி நேரமும் நினைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு பணிவிடை செய்து கொண்டு தாய் தந்தையர்களாக, பெற்றோர்களாக சேவை செய்வது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு பாவத்துல செய்யலாம். இல்ல, நீ இதை விட ஒரு உயர்ந்தது சொல்லு. பாருங்க, மகாபிரபு எதுவுமே பேசல. ராமானந்தராயரை வச்சே அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, உயர்ந்தது என்ன, உயர்ந்தது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கடைசியில ராமானந்தராயர் சொல்றார், மாதுரிய பக்தி, கோபிகைகளின் பக்தி தான் மிக மிக உயர்ந்த பக்தி. எதுவுமே அவங்க எதிர்பார்க்கல. அந்த காலத்துல அந்த இளம் பெண்கள் இரவு நேரத்துல போய் பகவானை சந்திக்கிறாங்களே, ஊர் மக்கள், உலகத்தார் எவ்வளவு தவறாக பேசுவார்கள். அதை எதையுமே பொருட்படுத்தாமல் பகவானுடைய திருப்தி தான் நமக்கு தேவை என்று சொல்லி பகவானுக்கு தொண்டு செய்தார்கள் கோபியர்கள். அந்த கோபியர்களுடைய பக்தி தான் உயர்ந்தது. யதா விரஜகோபிகானா, மாதுரிய பக்தி. கிருஷ்ணருக்கு தலைவலின்னு சொன்ன உடனே அந்த கோபிகைகள் அவங்க காலில் இருந்து தூசி எடுக்கிறாங்க. நாரதர் சொல்றார், நீங்கள்லாம் நரகத்துக்கு போய்விடுவீர்கள் என்று சொன்னப்ப கூட பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் தூசியை எடுக்கிறார். எங்களுக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் பரவாயில்ல, பகவான் சந்தோஷமா இருக்கணும். கோபியர்கள் உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, கரெக்டு, அதுதான் மிக மிக உயர்ந்த பக்தி.
இருந்தாலும் நீ இதை விட உயர்ந்தது எதையாவது சொல் அப்படிங்கிற. உடனே கடைசியில ராமானந்தராயர் சொல்றார், கோபியர்கள்ல தலை சிறந்த கோபியான ராதாராணியின் பக்தி தான் பகவானிடம் ராதாராணி காண்பித்த பக்தி தான் மிக மிக உயர்ந்த பக்தி அப்படின்னு. அதை கேட்டு சைத்தன்ய மகாபிரபு ஆனந்தம் அடைந்து விடுகிறார். ராதாராணி பகவானுக்கு என்ன, சைத்தன்ய மகாபிரபு வேற யாருமே கிடையாது. ராதா கிருஷ்ண நகி அந்யன் கிடையாது, அவரே ராதா கிருஷ்ணர் தான். அந்த ராதாராணியின் பக்தி உயர்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே மகாபிரபு வந்து ராமானந்தராயரை கட்டி தழுவி அரவணைத்து தன் கண்ணீரால் அபிஷேகம் செய்து, ராமானந்தா உங்களுக்கு எப்படி இந்த உயர்ந்த ரகசியங்கள் எல்லாம் தெரியும் என்று புகழ்படுத்துகிறார். ரொம்ப அழகான பேச்சுவார்த்தை இருவருக்கும் நடுவில். மகாபிரபு எதுவுமே பேசாம ராமானந்தராயருடைய திருமுகத்திலிருந்தே உயர்ந்த பக்தி என்ன அப்படின்னு வெளிக்காட்டுகிறார். கோபியர்கள் ராதாராணி பகவானின் பால் காண்பித்த பக்தி தான் இந்த உலகத்திலேயே உயர்ந்த பக்தி. எந்த விதமான லௌகீகமான ஆசைகளும் இல்லாமல், நமக்கு என்ன கெடுதல் நடந்தாலும் பரவாயில்ல, பகவானுக்கு திருப்தி பண்ணணும். இப்போ நம்ம கூட சேவை செய்கிறோம், யாராவது திட்டிட்டா மன வருத்தம், நம்மளை வந்து ஏதாவது என்ன சொல்கிறது ஒதுக்கி விட்டால் மன வருத்தம், இப்படி எல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் நமக்கு இருக்கு. ஆனால் நமக்கு என்ன கெடுதல் வந்தாலும் பரவாயில்லை, கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய வேண்டும், அதுவும் பிரேமையில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோபியர்களுடைய பாவம் தலை சிறந்தது அப்படின்னு விளக்குறார். ஹரே கிருஷ்ணா.